தமிழக வெற்றி கழகம் ஒரு அணியாகவும் இப்ப களத்தை சந்திக்க போறாங்க. இது உறுதியாயிடுச்சு. 4 முனை போட்டிங்கிறது உறுதியாயிடுச்சு. இந்த 4 முனை போட்டி எப்படி இருக்க போகுது உங்க பார்வையில்? சார் 2 பேரும் எப்பவுமே ஸ்பாய்லர். இந்த இடத்துல இந்த ஒரு மாற்றத்துக்காக அவங்க வர்றாங்க. அவங்க ஜெயிக்கிறாங்க தூக்குறாங்க தாண்டி அந்த மாற்றத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? முதல்ல அவர் தன்னை மாத்திக்கிடணும். அவர் இதுவரை மாத்தின மாதிரி எனக்கு தெரியல. இப்போ இந்த மாதிரி இந்த அரசியல் சூழல்ல ஒரு முக்கியமான கேள்வி, நீங்க பொதுவா நிறைய விஷயங்களை பார்த்துருக்கீங்க, நிறைய அனாலிசிஸ் பண்றீங்க. அப்போ இப்போ நம்ம சமீபத்துல இப்போ 2026க்கு வந்துட்டோம். இப்போ ஏப்ரல்ல பொது தேர்தல் வரப்போறது. தமிழ்நாட்டுல இப்ப நிறைய இப்ப திமுக திராவிட முன்னேற்ற கழகம் 5 ஆண்டு காலம் ஆட்சியை கம்ப்ளீட் பண்ண போறாங்க. அதுக்கு முன்பு ஒரு 5 ஆண்டு காலம் அண்ணா திமுக ஆட்சியை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது போக இப்போ சீமான் மாதிரி ஒரு ஒரு இயக்கம், நாம் தமிழர் இயக்கம் வந்து ஒரு அணி, அவர் ஒரு தனி கட்சியா வந்து ஒரு ஃபாலோ பண்ணி அவர் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அது போக புதிய வரவு விஜய். ஆமா, அரசியலுக்கு ஒரு புதிய ஒரு வரவு, ஒரு செலிபிரிட்டி இல்ல ஒரு மக்கள் ஆதரவு பெற்ற ஒரு நடிகர் அரசியலுக்கு வந்திருக்காரு. சார் பொதுவா நான் இல்ல இந்த 4 முனையில இப்ப போட்டி இருக்கு. அதிமுக பிஜேபி ஒரு அணியாவும், திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் ஒரு அணியாவும், நாம் தமிழர் ஒரு அணியாவும், தமிழக வெற்றி கழகம் ஒரு அணியாவும் இப்ப களத்தை சந்திக்க போறாங்க. இது உறுதியாயிடுச்சு. 4 முனை போட்டிங்கிறது உறுதியாயிடுச்சு. இந்த 4 முனை போட்டி எப்படி இருக்க போகுது உங்க பார்வையில்? சார் 2 பேரும் எப்பவுமே ஸ்பாய்லர் கேம் தானே. எந்த இடத்துலயுமே 2 பேர் தான் ஜெயிக்க போற ஆள். அதனாலதான் விஜய் பேசும்போது நீங்க பாத்தீங்கன்னா திமுகவுக்கும் டிவிகேக்கும் அப்படின்னு அழுத்தமா பேசிக்கிட்டே இருக்கிறதுக்குள்ள ஒரே காரணம், எவனும் ஏடிஎம்கே நினைச்சுப்படாங்கப்பா, நம்ம 2 பேரும் நினைங்க மனசுல அப்படின்னு அவர் தொண்டர்களுக்கு விதைக்கிறாரு. ஆனா நீங்க எவ்வளவு விதைச்சாலும் உன் கூட்டம் ஒண்ணுக்கு தான் உண்டு. உனக்கு எதிர்ப்பு ஓட்டு இருக்கும், எத்தனையோ இருக்கு. அஜித் ரசிகன் இருப்பான், ரஜினி ரசிகன் இருப்பான், அவன் எல்லாரும் போய் ஏடிஎம்கே போட்டான்னு வைங்க. ஸோ ஓட்டு யார் எப்போ போடுவான்னு தெரியாது. அடுத்து நீங்க முதல்ல இருந்தே சொல்லுவீங்க, மூத்த வழக்கறிஞங்க, நீங்க அரசியல்ல நிறைய பார்த்துருக்கீங்க, நல்ல அனுபவத்தோட பேசுறீங்க. அப்படி கிடையாது. என்ன மாதிரி எல்லாருக்கும் இங்க உள்ள தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் என்ன மாதிரியே புரிதல் வச்சிருக்காங்க. வேணா என் லெவல்ல கொஞ்சம் கூட இருக்கும், குறைவா இருக்கும் அவங்களுடைய புரிதல். எனக்கு பேசுறதுல கொஞ்சம் கூடுதலா தெரியுறதுனால நான் கொஞ்சம் நல்லா தெளிவா பேசுறேன். அதாவது பொதுவா வந்து என்னன்னா, நீங்க வந்து கூட கொஞ்சம் நல்லா பேச தெரிஞ்சிச்சுன்னு சொல்லும் போது நான் சொல்லிட்டேன். இன்னைக்கு அது ஒரு ஃபோரம் கிடைச்சதுனால ஒரு மேடையில் நான் பேசுறேன். ஒரு ஃபோரத்துல எல்லா மக்களும் இதே எண்ணத்துலதான் இருக்கான், காண்டுல இருக்கான், யாருக்கு போட அப்படின்னு சொல்லும் போது அதுக்குத்தான் நான் உங்களோட இப்பவும் சொன்னேன், சீமானுக்கு ஏன் இந்த இடம் வாய்ப்பே கிடைக்காது அப்படின்னு சொல்லும் போது என்னன்னா, அவரு ஒரு நாளும் சொல்லவே இல்லையா. அவரு என்னைக்கு நான் இந்த இடம் சிஎம் ஆவேன்னு சொன்னாரு? கிடையாது. அவர் என்ன சொல்றாரு, நான் இந்த இடம் என்னோட ஸ்ட்ரென்த்தை நான் 8.5ல இருந்து 16ங்காரு. அவர் மனசுக்குள்ள அவரு 8.5 கிடைச்சா போதும்பா, ஏன்னா இந்த தம்பி வந்து உட்கார்ந்து நமக்கு கிடைக்கிற 8.5ல நாளை தூக்கிட்டு போயிடுவானேன்னு அவருக்கு ஒரு பயம் இருக்கதானே செய்யும். ஏற்கனவே இருக்கு சார், தொல்துருமாவளவனுக்கு அது இருக்கு. அவரு யாரை உருவாக்கி வச்சிருந்தார்? தனி கூட்டம், அவங்க ஜாதியவே வச்சுக்கிட்டு இருந்தாரு. அதுலயே கொஞ்சம் ஓடி போயிரும். அங்க இவங்க கொஞ்சம் பேரும் திமுக காரனுக்கு வயசுல எங்க எரிச்சல் இருக்கும்னா, ஐயையோ நம்ம இவ்வளவு நாளும் சேர்த்து வச்சுக்கிட்டு இருந்த கிறிஸ்தவ ஓட்டுகள் எல்லாம் கண்டிப்பா இவங்களுக்கு ஒரு 100 ஓட்டு விழுதுன்னு வைங்க. மொத்தம் 200 பேர் இருக்கான்னா அதுல 150 பேரு டிஎம்கேக்கு போட்டான், ஏடிஎம்கேக்கு 50 தான் போட்டான். இப்போ திமுகல உள்ள 150ல 110வது விஜய்க்கு போயிடும். ஏடிஎம்கேக்குள்ள 50ல ஒரு 20 பேர் ஓடிடுவான். ஆக இது இவ்வளவு விஜய்க்கு போயிடும். சீமானுக்கு யாரு போவான்? ஸோ இப்போ நியூ என்ட்ரன்ட்னு சொல்றது மட்டும் இல்லை, விஜய் வந்து ஒரு பெரிய பாப்புலர் ஃபிகர். இன்னைக்கு ரஜினிகாந்த் வந்து இன்னைக்கு முடிஞ்சு போன ஸ்பென்ட் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது கிட்டத்தட்ட முடிகிற ஸ்டேஜ்ல இருக்காரு. இன்னைக்கு இவர் இப்பதான் ஸ்ப்ரவுட்டிங்லயும் வளர்ந்து வந்த ஸ்டேஜ். இவருக்கு இன்னும் 10 வருஷம் கழிச்சுதான் இவருக்கு வேற ஏதாவது மாற்று வந்தா உண்டு. ஆனால் விஜயை பொறுத்தவரை அவரு ஸ்பாய்லர் கேம் தானே, எப்படினாலும் விளையாண்டாகணும். அவர் இப்ப திமுக காரன் ஓட்டையும் பிடிக்கிட்டு போயிடுவார். இவருக்கு எதிர்வினை ஆற்றக்கூடியது யாரா இருக்க முடியும்னா, இவரு நிறைய பேரை பகைச்சுக்கிட்டாரு.
நான் எனக்கு கொள்கை எதிரி பாஜக, இந்த எதிரி இவன் அப்படி இப்படிங்கிற. ஆனா இவருக்கு இயற்கையா சினிமா எதிரி ஒரு குரூப் இருக்கு. அவன் அஜித்தும் இவரும் நல்ல நண்பர்களா இருப்பாங்க. எம்ஜிஆரும் சிவாஜி என்னைக்கும் தம்பின்னுவாரு. அவன் வீட்லயே சோறு தின்னுட்டு இருந்தா பிரபு எம்ஜிஆர் பிரபு பெரியப்பான்னுவாரு. ஆனால் எம்ஜிஆர் ரசிகன் ஒரு நாள் சிவாஜி கணேசன் போய் பிடிக்க மாட்டான். அவன் நின்னாலே பாட அப்படின்னு போயிடுவான் இல்லையா? அத மாதிரிதான் விஜய்க்குன்னு ஒரு எதிர்ப்பு கூட்டம் இருக்கு. அதுவும் இன்னைக்கு இவரு என்ன சொல்ற, நான் ஒன்னும் ரஜினி மாதிரி பயந்து ஓடுற ஆள் இல்லைன்னாரு. ஆனா நின்னுட்டார். நான் இன்னைக்கு வர அவர் நின்னது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா நிக்கணும். ஆக்சுவலா என்னுடைய இது என்னன்னா, விஜய் நிறைய இடத்துல தன்னை நிரூபிக்கிற வாய்ப்புகள் இருந்தும் எம்ஜிஆர் மாதிரி ஒரு தன்னை காட்டணும்னு ஆசை இருந்தா போதாது சார். எம்ஜிஆருடைய இது யாருக்கும் வராது சார். விஜயகாந்தே நான் தான் எம்ஜிஆர், கருப்பு எம்ஜிஆர், கருப்பு எம்ஜிஆர் சுத்திக்கிட்டு இருந்தாரு. எத்தனை % வாங்கிட்டாரு? 10% தான் வாங்கினாரு. 2 திராவிட கட்சிகளுக்கு மாற்றா ஒரு 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 அரசியல் இயக்கம் வரணும் அப்படிங்கிற ஒரு இடத்துல இப்போ நடிகர் விஜய் மாதிரி ஒரு இயக்கம் வந்திருக்காங்க. அது ஏன்னா எல்லா காலத்திலயும் ஒரு மாற்றம் தேவை தானே. இப்போ மாறிக்கிட்டே தானே இருக்கு அரசியல்ல இருந்து எல்லா சூழ்நிலைகளிலும். இந்த இடத்துல இந்த ஒரு மாற்றத்துக்காக அவங்க வர்றாங்க. அவங்க ஜெயிக்கிறாங்க தூக்குறாங்க தாண்டி அந்த மாற்றத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? முதல்ல அவர் தன்னை மாத்திக்கிடணும். அவர் இதுவரை மாத்தின மாதிரி எனக்கு தெரியல. அது 2வது. அடுத்தது, நான் இப்போ அரசியல் லெவலுக்குள்ள போகல. ஏன் சொல்ல வர்றேன்னா சார், யாரு ஒன்ன சொல்றாங்களோ அந்த கருத்து, ஏன் சீமான் கருத்து முழுமையா எடுபடல? திருவள்ளுவரை நான் நம்புறேன், உன்னை ஏன் நம்பல? திருவள்ளுவர் என்னைக்கோ வாழ்ந்தாரு, எவனும் மூஞ்ச கூட பார்த்தது இல்ல. இன்னைக்கு எத்தனையோ தலைவர்கள் அப்படி உருப்படி நல்ல உத்தமனா இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி. நீ யோக்கியனாயிரு, நீங்க மாற்றுக்கு வர்றாருங்கிறீங்கல்ல, அதெல்லாம் கிடையாது. அவரு வேற ஒரு பிராண்ட் விற்க வர்றாரு சார். எல்லாருமே இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிராண்டு. இந்த பொங்கல் தொகுப்புன்னு சொல்லி இன்னைக்கு பாருங்க, அவன் 2500 கொடுத்தியா, நான் 3000 கொடுத்துறேன். அவன் 2500 கொடுக்கும்போது இவர் எதிர்கட்சியா இருக்கும்போது இவர் 5000 கொடு அப்படின்னாரு. ஏன் கொடுக்க முடியாதுன்னாரு. இன்னைக்கு இவரு 2500 கொடு 3000 ஆக்கிட்டாரு. என்னமோ இவர் வருவார், எடப்பாடி ஆட்சிக்கு வந்தாருன்னு வைங்க, அவருக்கு என்ன செய்ய முடியும்? ஆனா அவரு இவர் மாதிரி கல்லு மாதிரி உட்கார்ந்துட்டு கடைசி வருஷம் எலெக்ஷனுக்கு முந்தின நாள் செய்யற ஆள் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஓரளவு ஒரு மூஞ்ச பார்த்தா தெரியும்ல, அந்த அடிச்சிருக்கிறத பார்த்தாலே தெரியும். அப்படியே ஒரு தெரியல, நான் போனதோட எடப்பாடி வர வேண்டாம், ஸ்டாலின் தான் வரணும்னு நினைச்சேன். இந்த இடம் அப்படி நினைக்கல, இந்த ஆளே பரவாயில்ல. ஏன் அப்படி சார்? அவர் ஏற்கனவே நீங்க பாத்தீங்கன்னா சார், முதல்ல உள் ஒதுக்கீடுன்னு ஒண்ணு போட்டு கொடுத்தாரு சார் எடப்பாடியார். எங்க ஸ்கூலு, கவர்மெண்ட் ஸ்கூல்காரனுக்கு நீட்டு பரிச்சையும் கிடையாது, ஒரு புண்ணாக்கம் கிடையாது. போட நீங்க எல்லாம் 7.5% உங்களுக்கு உண்டுடான்னு சொன்னாங்கல்ல சார். அதை விட ஒரு புரட்சிகரமான திட்டம் யார் சார் கொண்டு வர முடியும்? 7.5% டவுன் ட்ராடன் பீப்புளுக்காக கொண்டு வந்தாங்க. சரியா? அடுத்தது வன்னியருக்கா உள் ஒதுக்கீடு 10.5% போடு. செஞ்சாரு இல்ல 10% தான் இப்போ இதுவாயிடுச்சு. கோர்ட்ல போய் எப்பவுமே ஸ்ட்ரக் ஆகும் சார். எல்லாமே கோர்ட்டுக்குள்ள போனா சார் 10.5% கொடுக்கும்போது, அதோட இப்போ ஒரு அரசு அந்த ஒரு திட்டத்தை அறிவிக்கும் போது அந்த திட்டத்தோட பேக்ல எல்லாம் என்னென்ன நடக்கும், இது ஃபியூச்சர்ல என்னென்ன மாதிரியான ஸ்டேபிளா இருக்குமா, இல்ல சட்ட ரீதியான பிரச்சனைகள் இருக்கா, இதெல்லாம் கண்டிப்பா ஒண்ணு சொல்றேன் சார். ஒரு சட்டம் இருக்கு, தீர்ப்புக்கு அப்பீல் இருக்கும்போது கீழ்கோர்ட்ல ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாங்க, அது நேரா மேல பண்ணோம்னா அப்பீல்ல செட்டிஸ்ஃபைட் ஆகி போயிருது இல்லையா? எத்தனையோ தீர்ப்புகள் அப்படி ஆகுது. நான் இன்னைக்கு எழுதும் போதே நான் அதை மாற்றி எழுதணும்னு சொல்லி முடியவே முடியாதுன்னா, அம்பேத்கர் மட்டும் இல்லை, அம்பேத்கர் டிராஃப்டிங் கமிட்டி சேர்மன். டிராஃப்டிங் கமிட்டிங்க கூடியதுன்னா எல்லாரும் அவங்கவுங்க எழுதுனதெல்லாம் கொண்டு போடுவாங்க, அதை கிளீனா ஷேப் பண்ணி எழுதுறது ஒருத்தர் சேர்மன், அந்த இதுக்கு சேர்மன். ஆனா கான்ஸ்டிடியூஷன் சேர்மன் யாரு? பாபு ராஜேந்திர பிரசாத். எவன்கிட்ட ஒருத்தனை கேளுங்க சார், அந்த பாபு ராஜேந்திர பிரசாத் போட்டோவை காட்டிட்டு இவர் யார் தெரியுமான்னு வைங்க, முதல் ஜனாதிபதி. நீங்க டிவியில இருக்கிறதுனால உங்களுக்கு அட்லீஸ்ட் அது தெரியுது. அவருதான் சார் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியோட சேர்மன், அவருதான் சீஃப். அதுக்கு அம்பேத்கர் டிராஃப்டிங் கமிட்டி சேர்மன். இன்னைக்கு அந்த கான்ஸ்டிடியூஷன்ல 100 அமெண்ட்மெண்ட் ஆயிருச்சு.
அடுத்தது அன்னைக்கு ஃபண்டமெண்டல் ரைட்டுன்னு சொல்லி கொடுத்துருந்த ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்லாம் கிடையாது, ப்ராப்பர்ட்டி ரைட்டை முந்தியே எடுத்துட்டாங்களே சுப்ரீம் கோர்ட்டே. ஆமா ஐயா, இதெல்லாம் வந்து முழுமையான ப்ராப்பர்ட்டி ரைட்டு கிடையாது, கவர்மெண்ட் இதுக்கெல்லாம் எடுக்கலான்னு சொல்றார். ஸோ நான் என்ன சொல்ல வர்றேன்னா சார், எதுவுமே கான்ஸ்டன்ட் கிடையாது. கான்ஸ்டன்டா இருந்தால் அது கடவுளா மாறிடும். புரியுதா? அதனாலதான் குரானை நீங்க அமன் பண்ண முடியாது. கான்ஸ்டன்டா இருந்தா அது கடவுள். கான்ஸ்டன்ட் இல்லைன்னா மாற்றம் உடையது மற்றது. மாற்றம் வந்து சமுதாயத்துக்காக ஏற்படுத்துற மாற்றம். திராவிட அப்படின்னு சொல்றதுக்கு எதிராக சீமான் இன்னைக்கு ஒரு சித்தாந்தம்னு சொல்லி அவரு இதுவரை எனக்கு தெரிஞ்சு சார், சீமான் என்ன சித்தாந்தம் சார் வச்சுருக்கேன், நான் தமிழன் தமிழன் தமிழன்னு கத்துறாரு. நான் நிறைய டிவி ப்ரோக்ராம் பார்த்துருக்கேன். ஒரு சித்தாந்தம் வந்து தமிழ் தேசியம், தமிழருக்கென்று தனி நாடு, தமிழர் தேசம், தமிழ் மொழி, இதுதான் அவரோட சித்தாந்தம். இல்ல பிரபாகர் என்ன சொன்னாரோ அதை அப்படி இங்க கொண்டு வந்து சொல்றாரு. பிரபாகர் என்ன முன்னெடுத்து வந்த மக்களுக்கு என்ன செய்து கொடுத்துட்டாரு, இன்னைக்கு வரை என்ன ஆச்சு அங்க? அவர் தனியா நல்ல வழியில எதை சார், என்னைக்கு ஒண்ணு சொல்றேன் கேட்டவங்க சார், கம்பு எடுத்தவன் கம்பால சாவான், கத்தி எடுத்தவன் கத்தியால சாவான். புரியுதா? எந்த இடத்துலயுமே சரி. ஏன் இன்னைக்கு பாகிஸ்தான்ல இவ்வளவு கலவரங்களும் இவ்வளவு சண்டைகளும் நடக்கு? இல்ல இப்போ நிறைய இப்போ உலகம் முழுவதும் ஏற்பட்டிருக்கிற நிறைய புரட்சிகள் ஏற்பட்டிருக்கு பல நாடுகள்ல. எங்க அடக்குமுறைகள் வந்து ரொம்ப அதிகமாக செயல்படுத்தப்படுதோ அங்க ஆட்டோமேட்டிக்கா வந்து ஒரு புரட்சி வரதான் செய்யும். அது வந்து ஒரு மௌன புரட்சியா இருந்து அது ஒரு சட்ட ரீதியான போராட்டத்துக்கு போய் எங்கேயுமே முடியாத போது அதோட எண்டுல வந்து ஆயுதம் ஏந்தி போராடக்கூடிய நிலைக்கு நிறைய புரட்சியாளர்கள் தள்ளப்பட்டிருக்காங்க. இல்ல அந்த இடங்கள்ல தான் இப்போ வந்து இப்போ இளம் சம்பந்தப்பட்ட அந்த பிரச்சனையை நீங்க தொட்டதுனால சொல்றேன். முதல்ல அது வந்து ஒரு இயற்கையான ஒரு போராட்டம் ஆரம்பிச்சிச்சு. பல குழுக்கள் போராடி இருக்காங்க, பல அடக்குமுறைகள் சந்திச்சிருக்காங்க, நிறைய படுகொலைகள் நடத்தப்பட்டிருக்கு. அதோட நீச்சியா அதோட எண்டுல தான் வந்து அவங்க ஆயுதம் ஏந்தி போராட்டக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம் அப்படின்னு பிரபாகர் வந்து அவரு தலைவர் பிரபாகரன் ஒண்ணு சொல்றேன். நான் இந்த சூளமேடு ஐரோட்ல தான் இருக்கேன். எங்க தெருவுல இருந்து 4 தெரு ஜக்காரியா காலனியில தங்கி இருந்தாங்க விடுதலை புலிகள். இந்த பத்மநாபாவா அவங்க கோஷ்டின்னு நினைக்கிறேன். 17 பேரை வீடு புகுந்து கொன்னாங்க. இல்ல அது பாண்டி பஜார்ல நடந்தது. அது வேற. பாண்டி பஜார்ல தனி ஷூட் அவுட். அவன் வந்து அவன் யாரு அவன் ஒருத்தன் தனி, அது டக்குன்னு பேர் வரல. இது இந்த குரூப்ல 17 பேர். அவனும் போராட்டம் நடத்தி தனி குழுவா இருந்து நடத்தினாங்க. தமிழர் தலைவர்னு சொல்லி இருந்தாரு அமிர்தலிங்கமா யாரோ, அவங்கள சுட்டு தள்ளினாங்க சார். என்னைக்கும் அதை மாதிரி செய்து நீ எத்தனையோ பேரை கொண்டுட்ட. ஏன்னா உன் சித்தாந்தம் தான் சரின்னு சொல்லி உனக்கு படுதுன்னு சொன்னால் நீ அடுத்தவன் சித்தாந்தத்தை அழிச்சிட்டு அடுத்தது என் சித்தாந்தத்தை நிறுவனம் அப்படின்னு நினைச்சால் உன்னால முடியாது. இன்னைக்கு இந்தியாவிலையும் அதுதான். பங்களாதேஷா மாதிரி அந்த பாகிஸ்தான் பகுதியும் பாகிஸ்தானா இருக்கக்கூடிய பகுதியிலையும் அன்னைக்கே பெரிய பெரிய போராட்டங்கள். பகத்சிங் அப்படின்னு சொல்லுவோம் பஞ்சாப்லயுமே அன்னைக்கும் பெரிய என்ன மாதிரி போராட்டம். அவங்க வயலண்ட். ஆனா மகாத்மா காந்தியோட இதை ஃபாலோ பண்றவங்க என்ன சொன்னா, நான் வயலண்ட்னா நீ என்ன அடி, நான் அடிக்கன்னா அடி, மிதிக்கன்னா மிதிடா, ஆனால் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். என்னுடைய உறுதியை நீ நான் விட்டு கொடுக்க மாட்டேன். என்ன நீ மாற்றவும் முடியாது. நான் அந்த உறுதி மனப்பான்மையில இருந்து மாற மாட்டேன் அப்படி சொல்லிதானே சார் போனாரு. நம்ம பகத்சிங் மாதிரி இருக்கணும்னு சொன்னா இன்னைக்கு எல்லாருமே வந்து பகத்சிங் ஆயிட்டா இன்னைக்கு இங்க உள்ள ஆபீசர் ஒரு பயல விட முடியாது. இல்ல இப்போ நீங்க சொல்ற அந்த விஷயங்கள் வந்து ஒரு தேசத்தின் விடுதலைக்காக பல்வேறு இடங்கள்ல நடக்கக்கூடிய ஒரு ஆங்கிலேயர்களுக்கும் நமக்கும் நம்ம இடத்த நமக்கே தெரியாம வந்து ஆக்குபை பண்ண ஒருத்தனை விரட்டுறதுக்கான ஒரு போராட்டம். இப்ப நம்ம ஒரு இடத்துல போயிட்டு எப்பவோ போய் குடிபெயர்ந்து இருந்து வாழ்ந்த அந்த இடத்துல நமக்கான உரிமைகள் மறுக்கப்படும் போது அங்க ஒரு போராட்டத்தை கையில எடுத்துதானே ஆகணும். நல்ல பாயிண்ட் வந்துட்டீங்க சார். சீமான் பாயிண்ட்டுக்கே வருவோம். சீமான் வந்து இங்க உள்ள தெலுங்குக்காரன் அவன் எல்லாம் ஓடுறான். நீ கிடையாது, நீ பேசக்கூடாது, உனக்கு இங்க எந்த ரைட்டும். இப்ப இவரு சொல்றது எப்படி நியாயம்? அப்ப நீங்க இப்படியே ரிவர்ஸ்க்கு வாங்கல. நீங்க சொன்ன நல்ல பாயிண்ட் எடுத்து கொடுத்தீங்க. அப்ப பிரபாகர் சொன்னது தப்பு தானே. அவன் ஸ்ரீலங்காக்காரன் என்ன சொல்றான், நீ வந்தவன் தானடா,
நான் இங்க உள்ள என்னுடைய சிங்கள இதை நீ உட்கார்ந்துட்டு நீ ஆட்டம் காட்டுறியா, 1000 வருஷத்துக்கு முந்தி வந்துட்டுன்னு. இங்க உள்ளவங்க எல்லாம் எப்ப வந்தாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த சௌராஷ்டிராஸ் இருக்காங்க, இன்னைக்கு சௌராஷ்டிரா மொழி தான் பேசுறான் வீட்டுல. தெலுங்குக்காரன் இருக்கான், தெலுங்குக்காரன் நேத்தா வந்தான். தெலுங்குக்காரர்களும் கிட்டத்தட்ட 700 வருஷத்துக்கு முந்தி எதுக்கு வந்தான்? அன்னைக்கு முஸ்லிம்ஸ் நம்ம மதுரை வர கைப்பற்றிட்டாங்க. இன்னைக்கு நீங்க திருப்பரங்குன்றத்துல இவர் இருக்காரு அவர் இருக்காருங்க, அந்த சமயமே உள்ள வந்தாம அவங்கள விரட்டுறதுக்காக வந்தவங்க தான் கம்பண்ண உடையார். அவங்க கூட வந்த தெலுங்குக்காரனுடைய தயவுல தான் தமிழ்நாடு அன்னைக்கு பாண்டி நாடு தப்பிச்சு. ஓகே சார். ஓகே, நன்றி சார், நன்றி. நன்றி.